யார் நீதிமானாக்கப்படுகிறான்? எப்ப நீதிமானாவன் சொன்னா, தேவனை குறித்த அறிவு சொல்லுகிறாரு. தேவனை குறித்த அறிவு உனக்குள்ளாக இருக்குன்னு சொன்னா, நீ தேவனுக்கு பயந்து நடப்ப, தேவனுக்கு உரியதை செய்வே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாடுவே, நீ நீதிமானாய் மாறுவே. தேவனை குறித்த அறிவு இன்னைக்கு இல்லையா? ஜனங்க கிட்ட தேவனை குறித்த அறிவு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டான தேவனை அறிகிற அறிவில நீங்கள் என்ன செய்யணுமா? பெருக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான். அப்படி பெருகினால் அது உங்களை எப்படி வைக்காதான்? கனியற்றவர்களாக வைக்காது என்று சொல்லுகிறான். தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாள் என்ன செய்யணுமா? என் ஆண்டவர் யார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்த அறிவு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுமா? அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். தேவன் விரும்புகிறதை செய்யணுமே என்கிறதான அந்த அச்சம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். இன்னைக்கு தேவ பயம் இல்லை. தேவ ஜனங்கிட்ட என்ன இல்லை? ஏன்னா தேவனை குறித்து அறிவில் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர் வருவன்னு சொல்றாரு, அவர் என்ன செய்கிறது இல்ல, வரமாட்டார். எப்போ வருவார்னு தெரியாது, பார்க்கிறாரா இல்லையான்னு தெரியாது, உதவி செய்வாரா இல்லையா, ஏன்னா நம்பிக்கையிலே குறைவுபட்டிருக்கிறான். தேவனை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு நீதியாய் வாழ உதவி செய்ய. அது மாத்திரம் இல்ல, 1 சாமுவேல் 24:17 சொல்லுகிறது. யார் நீதிமான்னு சொன்னா, சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ என்னை பார்க்கலும். ஏண்டா நீதிமான்னு சொல்றான்னு பார்த்தா அவன் சொல்றான், நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு என்ன செஞ்ச? நாம எப்படி? நமக்கு நன்மை செய்தவனுக்கே தீமை செய்தே பழகிட்டு, நன்மை செய்தவனுக்கு அப்ப தீமை செஞ்சவனை என்ன செய்வோம்? வச்சு செய்யணும் பாச, அவங்களெல்லாம் விடக்கூடாது. நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டான்? நன்மை செய்தவனுக்கே தீமை செய்யற ஆட்கள் தீமை செஞ்சுட்டா தெரியாம காலங்களை மீழ்ச்சி பாருங்க, அப்பதான் தெரியும். ஐயோ, இந்த புத்துல இந்த பாம்பு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் சீனிங்கன்னா என்ன செய்யும்? பார்த்து தாவீதை பார்த்து அவன் சவுல் சொல்றான், நான் உனக்கு தீமை செய்தேன், உன்னை கொல்லுகிறதுக்கு தேடினேன், ஆனா நீ கொல்லுகிறதுக்கு வாய்ப்பு வந்த போதும். நீதிமான வாழனுங்க. நம்முடைய தேவன் நீதியுள்ளவர். அப்போ ஒரு நீதியாய் வாழ்ந்தாக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. 7:70 தரம் மன்னியுங்கள் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில இந்த குணாதிசயங்கள் இருக்கிறதா? இருந்தா நம்ம யாரா இருக்கிறோமோ நீதிமானாய் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 64:10 சொல்லுகிறது. யார் நீதிமான்னு சொன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவானா. தேவனுக்குள்ள பாருங்க, அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலை பண்ணினாலும் விடுதலை ஆக்காமல் போனாலும், அத்திமரம் பலன் கொடுத்தாலும் பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? ஏன்னா அதுவன் தான் நீதிமான். தேவனுக்கு மகிமையுண்டான நீதிமான் என்ன செய்கிறாரா? தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்போ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த நீதியுள்ள வாழ்க்கை. சங்கீதம் 140 இங்கே வாசிக்கிற போது 13வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தேவ நாமத்தை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்கள். நீதிமொழிகள் 12:5 சொல்லுகிறது, நியாயமான நினைவுகளை உடையவன் நீதிமான். எப்போது எவனுக்கு எடுக்கலாம், எவனை ஒண்ணு இல்லாக ஆக்கலாம் அப்படி யோசிக்கிறவன் இல்ல நீதிமான். நீதிமான் எப்படிப்பட்டவனா? நியாயமான நினைவுகள். யோசிக்கும் போதெல்லாம் 4 பேருக்கு இதாக நன்மை செய்யணும்னு யோசிக்கிறவன் தான் யாரா? நீதிமான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 13:5 சொல்லுகிறது, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த சங்கீதம் 5 வாசிங்கன்னா அதுல அவ்வளோ காரியங்கள் போடப்பட்டிருக்கு. தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லைன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவார். பொய் பேசுகிறவன் அவர் என்ன செய்கிறாரா? வெறுக்கிறார். பிரியப்படுகிறதுல எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனை அறிகிற அறிவிலே நடக்கும்.